ப்ரெசன்ட் டென்ஸ். ஒரு டென்ஸ் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு தெரிஞ்சால் தான் அந்த டென்ஸை யூஸ் பண்ணக்கூடிய விதத்தை நம்ம வந்து கற்றுக்க முடியும். ஸோ ஃபார் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் 4 டைப் இருக்குது. ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஆனால் இப்போ அதெல்லாம் பார்க்க போகிறதில்ல. இதுதான் பேசிக் டென்ஸ். இந்த டென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டென்ஸ். இந்த டென்ஸை நம்ம கிளாரிட்டி ஆகிட்டோம்னா மற்ற எல்லா டென்ஸுமே நம்ம கிளாரிட்டி ஆயிடலாம். ஸோ இப்போ இந்த டென்ஸுடைய குணாதிசயம் என்ன, எதனால வை வி ஆர் யூஸிங் திஸ் டென்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். வை நிகழ்காலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வாட் எவர் வி சே இட் இஸ் இன் த ப்ரெசென்ட். ப்ரெசென்ட்டில் இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து ப்ரெசென்ட் டென்ஸில் யூஸ் பண்ணணும்னா அப்போ ப்ரெசென்ட் டென்ஸ்லேயே 4 இருக்குல்ல. ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இருக்குது, ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் இருக்குது. ஆனால் இதை மட்டும் ஏன் சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா ஒரே ஒரு விஷயந்தான், இருக்கிறத இருக்கிற மாதிரி எந்தவித மாறுதலும் இல்லாமல் அப்படியே சொல்கிறதுக்கு நம்ம சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ கோ டு டெம்பிள் டுடே அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ். ஐ கோ டு டெம்பிள். டுடேன்னு கூட வேணாம், ஐ கோ டு டெம்பிள். நான் கோயிலுக்கு போவேன், ஓகேயா? அது இன்னைக்குன்னா இன்னைக்குன்னு போட்டுக்கலாம், ஓகேயா? ஐ கோ டு டெம்பிள் டுடே. ஐ கோ டு டெம்பிள். அப்போ இன்றைக்கி எந்த விதமாக ஐ வென்ட் டு டெம்பிள்னா அது பாஸ்ட் டென்ஸ் ஆயிரும். ஐ வென்ட் டு டெம்பிள் வந்து பாஸ்ட் டென்ஸ், கடந்த காலம், முடிஞ்ச விஷயம். ஆனால் இன்றைக்கி நான் பண்ணுறத நான் எந்தவித மாறுதலுமே இல்லாமல் அப்படியே நான் சொல்கிறேன், ஒரு சேஞ்சுமே நான் பண்ணாமல் சொல்கிறேன்னா அந்த டென்ஸ்க்குரிய பேர் தான் சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ். ஸோ இருக்கிறத இருக்கிற மாதிரி பேசுகிறத அப்படியே சொல்கிறது தான் சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ். ஃபேக்ட்ஸ். ஃபஸ்ட் பாயிண்ட். இது ரூல் நம்பர் 1. அடுத்து நம்மளுடைய அன்றாட ஹேபிட்ஸ். ஐ வேக் அப் எவ்ரி மார்னிங், ஐ கோ டு ஸ்லீப், ஐ கம் பேக் ஃப்ரம் ஸ்கூல், ஐ ஈட் சப்பர், ஐ கோ டு டின்னர். இது எல்லாமே நம்ம அன்றாடம் பண்ணக்கூடிய இது. ஐ கோ டு பார்ட்டி, இந்த மாதிரி எல்லாமே நம்ம அன்றாடம் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களை பற்றி, நம்மளுடைய ரொட்டீன்ஸை பற்றி பேசும் போதும் நம்ம சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ரொட்டீன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி நான் ஒரு டீச்சர், ஆனால் கடந்த காலத்தில் நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர் நான் இருந்தாலுமே இப்போயே நான் வேலை பார்த்துட்டு இருந்தால் கூட நான் டீச்சருன்ற ஒரு விஷயம் மாறுமா? நான் இப்போ இந்த டீச்சர் வேலையை விட்டுட்டு நான் என்னுடைய பழைய ஃபீல்டுக்கு போயிடுறேன், அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஆனாலும் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் என்னை எப்படி கால் பண்ணுவாங்க? தே கால் மீ ஆஸ் அ டீச்சர். ஸோ அது ஒரு உண்மை, நிதர்சனம். அப்போது சில விஷயங்கள் மாறவே மாறாது. நம்ம என்ன பண்ணாலும் அந்த விஷயங்கள் மாறாது. அந்த மாதிரி விஷயத்துக்கும் நம்ம சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். யூனிவர்சல் ட்ரூத். இதுக்கு வந்து என்ன எக்ஸாம்பிள் சொல்லுவோம்னா, த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள், த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட் அப்படின்ற எக்ஸாம்பிள் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா காமனாக சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ்க்கு சொல்லுவாங்க. இது எதுக்குன்னா யூனிவர்சல் ட்ரூத் கேட்டகரியில். ஃபேக்ட்ஸில் என்ன, ஐ கோ டு டெம்பிள், அதுதான் எக்ஸாம்பிள். அப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ எம் அ டீச்சர் அப்படிங்கிறது கூட ஃபேக்ட்டு தான். இப்போ நான் சொல்கிறேன், ஐ எம் அ டீச்சர். இப்போ இது மாறக்கூடிய விஷயமா? நான் வேறு ப்ரொஃபஷனுக்கே போனால் கூட நான் டீச்சருங்கிற அந்த ஃபேக்ட் வந்து மாறவே மாறாது என்றைக்குமே. ஸோ இந்த மாறாத ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கும் நம்ம சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபார் வாட் வி ஆர் யூஸிங் சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ்? வி யூஸ் சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ் டு ஸ்பீக் அபவுட் ஃபேக்ட்ஸ். வி யூஸ் சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ் டு ஸ்பீக் அபவுட் ரொட்டீன்ஸ். வி யூஸ் சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ் டு ஸ்பீக் அபவுட் யூனிவர்சல் ட்ரூத். We use simple present tense to speak about future activity when we speak in current. For example, my train leaves at 8 p.m. tonight. My train leaves at 8 p.m. tonight. ஓகேயா? 8 மணிக்கு தான் என் ட்ரெயின் போகுது. அப்போ அது ஃப்யூச்சர் டென்ஸில் வருமா? கண்டிப்பாக கிடையாது. அப்போ 8 மணிக்கு போகுதுங்கிறத ஒரு ஃபேக்டாக, ஒரு உண்மையாக, என் ட்ரெயின் 8 மணிக்கு கிளம்புது இன்றைக்கி, அதை நான் எப்போ சொல்கிறேன்? இப்போ தான் சொல்கிறேன். ஆனால் அதை எப்படி சொல்கிறேன்? இதுதான் நிதர்சனம், இதுதான் உண்மை. அப்போது உண்மையை பற்றி மொத்தமாக இதுக்கு இத்தனை பேர் கொடுத்தாலும், யூனிவர்சல் ட்ரூத்து, ரொட்டீனு அப்படி இப்படின்னு கொடுத்தாலும், உண்மையை பற்றி பேசும்போது, நிதர்சனம், இது இருக்கிற மாதிரி சொல்கிற விஷயங்களை பற்றி பேசும்போது வி யூஸ் சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ். ஸோ இதுதான் மேஜர் ரீசன். சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறதுக்குரிய மேஜர் ரீசன்ஸ் இதுதான் எக்ஸாம்பிள்ஸ். இன்னும் புரியாட்டி டவுட்டில் கேளுங்க. தேங்க்யூ.